பெண்களுக்கு நடக்கிற அபியூஸ். சோ இதுக்கு நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சமுதாயம் சரியில்லை, சொசைட்டி சரியில்லை, சொசைட்டியை மாத்தணும், இப்படி நம்ம எல்லாருமே பேசுறோம். அப்ப சொசைட்டினா என்ன? நாம எல்லாம் சேர்ந்து தானே சொசைட்டி. அப்போ நாம எங்கேயோ தப்பு பண்றோம், அதனாலதானே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. யாரோ ஒரு வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு அம்மா வளர்த்த ஒரு பையன் தான் இந்த தப்பை செய்யறான். யாரோ ஒரு அப்பாவி தாய்க்கு இருக்கிற ஒரு பெண் குழந்தை தான் இதுக்கு வந்து பாதிப்படைகிறாங்க. அப்போ நாம எல்லாரும் இன்னைக்கு வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் நம்ம குழந்தைகள் கூட நேரம் கரெக்டா ஸ்பெண்ட் பண்றோமா அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாரும் காலையில போனா நைட்டு வரோம், நம்ம குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. குழந்தைங்க நம்ம கிட்ட பேசுறதை விட மொபைல் போன்ல தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த மொபைல்ல என்ன பாக்குறாங்க, அவங்க என்ன கத்துக்கிறாங்க, என்ன தப்பான விஷயங்கள் அவங்களுக்கு போகுது அப்படிங்கறத நம்ம மானிட்டர் பண்றதே கிடையாது. நம்ம எல்லாரும் குறைந்தது தூங்குறதுக்கு முன்னாடியாவது அந்த குழந்தைகளோட உட்காந்து பேசுங்க. அதே போல உங்க வீட்டுல பெரியவங்க, உங்களோட மாமனார் மாமியார் இல்லைன்னா அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க கூட குழந்தைகளை பேச விடுங்க. அவங்க சொல்ற அறிவுரைகளை குழந்தைகளை கேட்க விடுங்க. நமக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளாம் பெருசா படிச்சுட்டோம், 2 டிகிரி வாங்கிட்டோம், 3 டிகிரி வாங்கிட்டோம், அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். படிப்பு அப்படிங்கிறது வந்து வெறும் பேப்பர்ல வாங்குற டிகிரி மட்டும் கிடையாது. அவங்களோட அனுபவம் தான் மிகப்பெரிய படிப்பு. அந்த படிப்பு அவங்க கிட்ட இருக்கு. ஒருத்தங்க நெருப்புல கைய வச்சு சுட்டுக்கிட்டா ஒவ்வொரு தரையும் நாம தான் போய் கைய வச்சு சுட்டுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க பல 100 முறை சூடுபட்டிருப்பாங்க, அதனால நம்மள வார்ன் பண்ணுவாங்க. நாம அதை காது கொடுத்து கேட்கணும், நம்ம குழந்தைகளையும் அதை கேட்க வைக்கணும். அதே போல நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. நிறைய ஸ்கூல்ல இன்னைக்கு வந்து குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு குழந்தைகளுக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனை எங்க நடக்குது அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்களாலதான். நம்ம குழந்தைகளை யாரோ தொடுறது பிடிக்கல, அந்த குழந்தை நெளியுதுன்னா அந்த சுத்தி இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க, என் குழந்தை கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க அதை தொடாதீங்கன்னு நீங்க சொல்லுங்க. அப்பதான் அந்த குழந்தைக்கு கான்பிடன்ட் வரும். ஆனா நாம என்ன பண்றோம், அண்ணா தானே, அவங்க அக்கா தானே, நீ ஏன் இப்படி பண்றோம், நம்ம குழந்தைகளை தான் வந்து பிளேம் பண்றோம். அதே போல எந்த நேரத்திலும் குழந்தைகளுக்கு நாம கான்பிடன்ட் கொடுக்கணும். எந்த நிலையா இருந்தாலும் சரி பாப்பா, எப்படி இருந்தாலும் சரி, நீ அம்மா கிட்ட சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணும். அப்பாவும் அம்மாவும் கூட எப்பவுமே துணையா இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நிறைய கவுன்சிலிங்ல பாக்குறப்ப குழந்தைகள் சொல்றது என்ன அப்படின்னா, அம்மாட்ட சொன்னா அம்மா அடிப்பா, அப்பா அடிப்பாங்க, அதனால நாங்க சொல்லலன்றதான் நிறைய குழந்தைகள் சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு பயத்தை கொடுக்காதீங்க. என்ன நடந்தாலும் டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தோன்னா ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன நடந்தது, நீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப அந்த குழந்தைகிட்ட கேட்டுக்கிட்டே வேலை கேளுங்க. ஸ்கூல்ல என்ன நடந்தது, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரப்ப என்ன நடந்தது, அக்கம் பக்கத்துல போய் விளையாடி என்ன நடந்தது அப்படின்றத உங்க குழந்தைகளோட தயவு செஞ்சு பேசுங்க. 2வது விஷயம், உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் ஆண் குழந்தைகள் இருக்கு, ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. பெண் குழந்தைகளை மதிக்கணும், பெண்களை மரியாதை இல்லாம பேசக்கூடாது, பெண்களோட அனுமதி இல்லாம பெண்களை தொடக்கூடாது, பார்க்க கூட கூடாதுங்கிறத நீங்க சொல்லி கொடுங்க. நாம தான் அடுத்த சமுதாயத்தை உருவாக்குறோம், நாம தான் சமுதாயமே. இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்க கேப் ஆகுதுங்கிறத நாம தான் பார்க்கணும். இது நீட் ஆஃப் த அவர். இன்னைக்கு தினந்தோறும் பத்திரிகைகள்ல நியூஸ்ல வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு இப்ப இது எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கூடுமான வரைக்கும் உங்க குழந்தை கைகள்ல இருக்க மொபைல் போனை வாங்கி வைங்க. மொபைல் போன் மூலியமா அவங்க என்ன பாக்குறாங்க, என்ன கத்துக்கிறாங்கிற டேஞ்சரை நீங்க அதோட புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, அந்த குழந்தை தெரியாம ஏதோ ஒரு விஷயத்தை போய் டச் பண்ணி அதை பாத்துருச்சு அப்படின்னா கூட திரும்ப திரும்ப அந்த குழந்தை தேடாமலே அந்த விஷயம் அந்த குழந்தைக்கு பாப்ப வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க உங்க குழந்தைகளை மானிட்டர் பண்ணுங்க, அவங்க கூட தொடர்ந்து பேசுங்க. திடீர்னு கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்காங்களா, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்களா, அவங்க கூட உட்காந்து என்ன பாப்பா ஏன் இப்படி இருக்க, என்ன தம்பி ஏன் இப்படி இருக்க, என்னன்னு குழந்தைகளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைகள் வந்து வெறுமன மார்க் எடுக்கணும், என்ன ரேங்க் எடுத்த அப்படிங்கறத மட்டும் கேட்கறது இல்ல, குழந்தைகளோட கேரக்டர் பில்டப்லயும் பேரண்ட்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுங்க. கோவில்களுக்கு கூட்டிட்டு போங்க, நம்ம கலாச்சாரத்தை சொல்லி கொடுங்க, நம்மளோட தேசபக்தியை சொல்லி கொடுங்க. இது எல்லாமும் சேர்ந்து வளரும் பொழுது அவங்க நிச்சயமா நாளைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல குடிமகனா வளருவாங்க. உங்க பிள்ளைகளும் என்னைக்கும் பாதிக்கப்பட மாட்டாங்க, உங்க பிள்ளைகளாலையும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உறுதிமொழி எடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டில மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.